ஹாய் நண்பா, இன்றைக்கி இந்த வீடியோவில் Sunshine டெஸ்ட்நெட் ஒர்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, டெய்லி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டேக்கிங் மூலியமாக. இப்போ நம்ம மேங்கோ டெஸ்ட்நெட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, சேம் லைக் அதே மாதிரி தான். அதில் வந்து டிஸ்கார்டில் வந்துட்டு ஃபேஸெட் கிளைம் பண்ணுவோம். இதில் அந்த மாதிரி வேலைலாம் இல்லை. இதுலேயே நம்ம ஃபேஸெட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரியா, சரி ஓகே. இதோட ப்ராசஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கிவி ப்ரௌசரை மைசூர் ப்ரௌசரில் வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த வீடியோக்கிலே லிங்க் இருக்கும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம 4 ஒர்க் பண்ணோம். என்னென்னா, 1 வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணணும், 2வது வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும், 3வது ஃபேஸெட் கிளைம் பண்ணுறது, 4வது ஸ்டேக்கிங். இந்த 4 ப்ராசஸில் ஒரு ப்ராசஸ் மட்டும் ஃபஸ்ட் டைம் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ப்ராசஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது எல்லாமே டெய்லி வந்து ரொட்டீனாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. இதோட ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு கிவி ப்ரௌசர் மைசூர் ப்ரௌசரில் வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணி வந்துடுங்க. சரிங்களா, ஓகே. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கெட் ஆக்சஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். ஓப்பன் பண்ணிங்கன்னா கெட் ஆக்சஸ் கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட எத்தீரியம் வாலெட் அட்ரஸ், சரியா, உங்களோட இமெயில் ஐடி, எத்தீரியம் வாலெட் அட்ரஸ். OKX இருந்தாலும் ஓகே தான். OKXனால் மெட்டாமாஸ்க் OKXில் இம்போர்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா, இதை டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இது வந்து வேலை முடிஞ்சிச்சு. சரியா, இப்போ வந்து ஒன்று பார்த்துட்டோமா, அகைன் வந்து இதுதான் வந்து ஜாயின் லிங்க். சரி, இது உள்ளே வந்துடணும். ஒன்று வெயிட் லிஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறோம், 2வது வந்து ஜாயின் லிங்க். ஜாயின் நவ் கொடுத்துட்டு உங்களோட அதில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்களா வாலெட், அந்த வாலெட்டே சேம் லைக் வந்து கனெக்ட் பண்ணணும். சரியா, கனெக்ட்டு மெட்டாமாஸ்க். நான் வந்து மெட்டாமாஸ்க் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் OKX வாலெட்டில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்துடுங்க. சைன்இன். EVMனா எத்தீரியம் தான். சரியா, வேறு எதுவுமே கிடையாது. EVMனா எத்தீரியம் தான். சைன்இனுக்கு வந்து மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்க்கை அப்ரூவ் கொடுங்க. கன்ஃபார்ம். ஓகேவா, முடிஞ்சா இப்போது அந்த பேஜ் உள்ளே போயிடலாம். மறுபடி அது போட்ட பிறகு உங்களுக்கு இங்கே வர கேப்சா ஒன்று கேட்கும். என்ன கேட்டிருக்கு, மோட்டார் சைக்கிள் கேட்டிருக்கு. 1 2 3 வெரிஃபை. ஓகே, வெரிஃபை ஆகிடுச்சா, உள்ளே வந்துச்சு. உங்களோட வாலெட் அட்ரஸ் இங்கே கனெக்ட் ஆகிடுச்சா. ஓகே, என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கே ஆப்ஷன் கொஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பண்ண போகிறோம். இங்கே ஒரு ரெஃபர் லிங்க் இங்கே தான் இருக்கும். ஓகேவா, கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இதில் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு உங்களோட டிஸ்கார்டு, ட்விட்டரு, டெலிகிராமு எல்லாமே வந்து இது 1 by 1 வரும். சரியா, இந்த ரோல் இருக்குது பார்த்தீங்களா டிஸ்கார்டு, அதை மட்டும் இப்போ ஃப்ரீயாக விடுங்க. இது நிறைய ஒர்க் இருக்குது. அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொன்னோன்னா ரொம்ப லென்த்தாக போய்டும், ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். சரியா, அதனால் யூடியூப் டாஸ்க்கு, டெலிகிராம் டாஸ்க்கு, ட்விட்டர் டாஸ்க்கு ஜாயின் பண்ணுறது, குயிட் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இந்த வீடியோ இது மட்டும் பார்த்துங்க. சோஷியல் கொஸ்டின் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அப்படியே தள்ளினே வாங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு டெலிகிராம் தான் ட்விட்டர் தான் முடிச்சிட்டேன். சரியா, இது அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஒன்று வரும். இதில் டிஸ்கார்டு ரோலுக்கு மட்டும் தான் ஃப்ரீயாக விடுங்க. அதை நம்ம ஒரு சின்ன வீடியோ மாதிரி கிளிப் நம்ம குரூப்லேயே போடுறேன். சரியா, அதை பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலை முடிஞ்சிச்சா, இந்த வேலையை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம ஃபேஸெட்டை கிளைம் பண்ணோம். ஃபேஸெட்டை கிளைம் பண்ணுற லிங்க்கும் நம்ம எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலே இருக்கும். ஓகேவா, ஃபேஸெட்டுக்கு காப்பி பண்ணி கொடுங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே நம்ம எத்தீரியம் அட்ரஸ் கொடுத்தலாம், அந்த எத்தீரியம் அட்ரஸ் தான் இங்கேயும் கொடுக்கணும். சேம் லைக் என்ன கொடுத்தீங்களோ அதே தான், சேம் லைக் அதே தான் கொடுக்கணும். சரியா, நம்ம மெட்டாமாஸ்க் அட்ரஸும் இதில் கொடுக்கணும். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு அந்த இதில் போய்டுங்க. வந்துட்டு மெட்டாமாஸ்க் அட்ரஸ். ஓகேவா, அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே ரிசீவ் ZCX எனக்கு வராது, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். 24 hours ஒன்ஸ் தான் அது பண்ண முடியும். சரியா, டுமாரோன்னு வருது பாருங்கள், உங்களுக்கு இது மாதிரி வரும். ஓகேவா, இது வந்து ஃபேஸோட கிளைம் பண்ணிட்டீங்க, முடிஞ்சிச்சு. உள்ளே வரீங்க, உங்கள் அட்ரஸை போடுறீங்க, ரிசீவ் ZCXன்னு வந்துச்சு. ஓகேவா, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு உள்ளே வந்துடும். எனக்கு இது வந்து 24 hours மட்டும் தான் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி பண்ணதுனால எனக்கு வரல. சரியா, இதுக்கப்புறம் தான் ஒர்க்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டேக்கிங் பண்ணணும். சரியா, இப்போ நம்ம இதை கலெக்ட் பண்ணோம்ல, இதை டெய்லி நம்ம ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்றத பார்ப்போம். இது ஸ்டேக்கிங் பண்ணுற லிங்க்கும் தனி மொத்தம் 4 லிங்க்கு
ஈஸியாக பண்ணலாம், ஒன்றுமே மேட்டர் இல்லை. சரியா? ஊன்னு வாங்க போட்டு ஒன்றுமே கிடையாது. எங்கள் விஷயம் பாருங்கள். அதே மாதிரி உள்ளே வந்துடுறீங்க. ஸ்டேக்கிங்கான நோடு நம்ம லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பேன். இங்கே மேலே வாலெட்டை கனெக்ட் பண்ணிடுறீங்க. கனெக்ட் கொடுத்தாச்சா? அதே மெட்டாமாஸ்க் உங்களுக்கு ஓகேக்ஸ்னா ஓகேக்ஸ், எனக்கு வந்து மெட்டாமாஸ்னா மெட்டாமாஸ்க். சரியா? மேலே வந்து கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது இருக்கா கன்ஃபர்மேஷன். கண்டினியூ, கனெக்ட். கன்ஃபார்ம். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்படி அந்த பேஜில் போய்டுங்க. ஓகே, இந்த ஸ்டேக்கிங்கிறது இங்கே அவங்களோட வாலெட் அட்ரஸ் இங்கே வந்துச்சா? டெய்லி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து அங்கே க்ளைம் பண்ணிங்கல்ல 1000 ZCX கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரியா? அங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே உள்ளே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அவங்க ஸ்டேக்குன்னு காட்டுதா, இங்கே ஸ்டேக் கொடுங்க. ஸ்டேக் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு கண்டினியூ. அகைன் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கண்டினியூ. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 100 வைங்க, 1000லாம் வைக்காதீங்க, 100 கொடுங்க. 100 கொடுத்து 5 வாட்டி பண்ணுங்கள். சரியா? கண்டினியூ. வெயிட் பண்ணுங்கள், பாப்பா போகிறோம். இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், இல்லைனா இதை கட் பண்ணிட்டு அப்படியே பேக்கில். ஓகே, இது ரொம்ப எரராக தான் இருக்கும். ஆல்ரெடி வெயிட் லிஸ்ட்டை ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். இப்போ விட்டுருக்காங்கன்றதுனால நம்ம இப்போ பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, நீங்கள் அந்த 100 போட்டு கொடுத்த பிறகு இந்த மாதிரி கன்ஃபார்ம் கேட்குதா? இது கீழே வந்து ஸ்டார்ட் ஸ்டேக்கிங். ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. சரியா? ஸ்டார்ட் ஸ்டேக்கிங் கொடுத்த பிறகு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன். மைசூர் ப்ரௌசர் வந்தால் ஈஸியாக இருக்கும். OKX ஈஸியாக இருக்கும். கிவி ப்ரௌசர் மட்டும் யூஸ் பண்ணாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரியா? உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறதுனால இதை போட்டுட்ருக்கேன் நான். கன்ஃபார்ம் பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கு தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். சரியா? கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த பேஜுக்கு வந்துட வேண்டியது தான். ஓகே, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சரி, அந்த பேஜ் உள்ளே வந்துடுவோம். இதை க்ளோஸ் கொடுத்துங்க. என்கிட்ட 600 இருந்ததா, 500 ஆகிடுச்சு. ஓகேவா? நமக்கு என்ன ப்ராசஸ் தெரியுமா? டெய்லி உள்ளே வரீங்க, அந்த ஃபேஸட்டை கிளைம் பண்ணுறீங்க. இங்கே டெய்லி வந்து ஒரு 8 தடவை வந்துட்டு ஸ்டேக் போடுங்க. இப்போ உங்ககிட்ட 1000 இருந்திருக்கும்ல, நான் 500 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 8 தடவை வந்து ஸ்டேக் போட விடுங்க. எப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் 21 நாள் வெயிட் பண்ணணும். சரியா? இங்கே கிளைம் பண்ணுறதை காட்டும். இப்போ நம்ம இதை கிளைம் பண்ணுறது மெயின் நெட்டுக்கு வரும். சரியா? இங்கே கிளைம் பண்ணுறதை காட்டும். அதை நம்ம என்ன ஏதுன்றதை நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒர்க்கு. டெய்லி உள்ளே வரீங்க, ஃபேஸட்டை கிளைம் பண்ணுறீங்க, ஒரு 8 தடவை ஸ்டேக் போட்டு விட்ருவீங்க. அது ஆர்டர் ஓடிட்டுருக்கோம். 21 நாளுக்கு அப்புறம் நம்ம அன்ஸ்டேக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறத இங்கே கிளைமுன்னு காட்டும். அதை நம்ம ஒன் பை வேணால் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ராசஸ் மட்டும் முடியுங்க. அந்த டிஸ்கார்ட் சொல்லியிருக்கேன், அது என்னென்று ஷார்ட்டாக வீடியோ பண்ணித்தரேன். சரியா? முடிஞ்சிச்சா? இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு. அந்த 4 வேலையும் முடிச்சுட்டு இதையும் வந்து ரொட்டீனாக இதிலேயே பண்ணிகிட்டே வாங்க. ஃபேஸட்டை கிளைம் பண்ணுறீங்க, ஸ்டேக் போடுறீங்க. இதுதான் ஒர்க்கு. அந்த கொஸ்டினில் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க மெயினில். சரியா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ லைட்டாக தட்டி விட்ருங்க. இதோட இன்ஃபர்மேஷன் இன்னும் அடிஷனலாக இருந்தால் நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எந்த டெஸ்ட் நோட்டையும் விடாதீங்க. டெஸ்ட் நோட்டு தான் நம்ம லைஃபாக மாற்ற போகிறது. சரியா? தேங்க்யூ.